வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது திருமலை வையாவூரில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். மூர்த்தி சிறப்பு, தலச் சிறப்பு, தீர்த்த சிறப்பு என்று மூன்றிலும் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் ஆலயத்திற்கு நிகராக திருமலை வையாவூர் கோவில் இருப்பதால் திருவேங்கடத்திற்கு இணையான திருத்தலம் என பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. பழமையான இத்திருத்தலம் சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் சின்னஞ்சிறிய கிராமத்தில் அழகிய சிறிய மலையின் மீது இயற்கை சூழ்ந்து அமைந்திருக்கிறது. சுமார் 800 அடி உயரமுள்ள இம்மலையேறுவதற்கு 540 படிகள் இருக்கின்றன. வாகனங்கள் செல்ல மேலே ஏறுவதற்கு ஒரு பாதையும் கீழே இறங்குவதற்கு இன்னொரு பாதையும் இருக்கின்றன. திருப்பதியில் உள்ளது போல் அமைப்பும் பூஜை முறைகளும் கொண்ட இக்கோயிலில் வாரம் வியாழக்கிழமையில் பெருமாள் நேத்திர தரிசனம் தருகிறார். திருப்பதியில் எவ்வாறு வராக சுவாமியை வணங்கிய பிறகே வெங்கடாசலபதியை தரிசிக்கச் செல்ல வேண்டுமோ அதேபோல இங்கும் அமைந்துள்ளது. திருப்பதிக்கு வேண்டிக்கொண்டு அங்குச் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்ற இயலாதவர்கள் திருமலை வையாவூருக்கு வந்து ஆதி வராகரையும் அலமேலுமங்கை தாயாரையும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் தரிசித்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். இத்தலம் திருவோணம் நட்சத்திரத்திற்குரிய கோயிலாகும். இங்கு ஸ்ரீ அலமேலு மங்கை தாயாருக்கு தனி சந்நிதி உள்ளது. ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. மலை அடிவாரத்தில் ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் பிள்ளையார் கோவில் இருக்கிறது. கோவில் வரலாறு: ஒருமுறை ஹிரண்யாட்சசன் என்ற அசுரன் பூமியை கைப்பற்றி கடலுக்குள் மறைத்து வைத்திருந்தான். மகாவிஷ்ணு வராக அவதாரத்தை எடுத்து அசுரனை அழித்து பூமியை அதன் நிலைக்கு கொண்டு வந்தார். பூமியை நிலை நிறுத்திய வராகப் பெருமாள் பூலோகத்தில் எழுந்தருள ஒரு மலையை கொண்டு வருமாறு கருடனிடம் கூறினார். அதன்படியே கருடன் மலையை எடுத்து கொண்டு வருகையில் ஒரு சிறு பாகம் பாலாற்றின் அருகில் விழுந்தது. இதுவே தட்சண கருடகிரி என்ற திருமலை வையாவூர் என்றும் அழைக்கப்படுகின்றது. பின்பு கருடனின் வேண்டுகோளுக்கிணங்க கருடனின் விருப்பப்படி மகாவிஷ்ணு தட்சிண கருடகிரியில் ஸ்ரீ வராக பெருமாள் வடிவில் அவருக்கு விஸ்வரூப தரிசனம் அளித்தார் என்கிறது ஸ்தல புராணம். ராம அவதாரத்தில் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தில் மயங்கி விழுந்த லட்சுமணன் மற்றும் வானர சேனைகளை மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டி அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்து தூக்கிக் கொண்டு இலங்கையை நோக்கி சென்றார். வழியில் தட்சிண கருடகிரி என அழைக்கப்படும் திருமலை வையாவூரை கடந்து செல்லும் போது இம்மலையில் அருள்பாலிக்கும் வராக பெருமாளையும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் கையில் கொண்டு வந்த சஞ்சீவி மலையை கீழே வைக்காமல் தனது வலது கரத்திலிருந்து இடது கரத்துக்கு மாற்றிக்கொண்டு அனுமன் வணங்கினார். இதனால் இந்த இடத்திற்கு திருமலை வையாவூர் என்று பெயர் வந்தது. இங்கு எழுந்தருளியுள்ள அனுமன் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் என பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறார். திருப்பதி வெங்கடாசலபதியின் தீவிர பக்தரான தொண்டைமான் மன்னர் தன் நாட்டிற்கு பாதுகாப்பு வேண்டி வெங்கடாசலபதியை தன் மனதில் நினைத்தவுடன் அவருக்கு அருள் புரிந்தார் பெருமாள். தனக்கு வெற்றி தந்த பெருமாளுக்கு மன்னர் நன்றி சொன்ன போது பெருமாள் இங்குள்ள ஒரு மலைக்கு தேரில் வந்து கையில் செங்கோலுடன் முன் மன்னருக்கு காட்சி கொடுத்தார். மன்னரின் மனதில் வந்து காட்சி கொடுத்ததால் கடவுளுக்கு பிரசன்ன வெங்கடேசர் என்ற பெயர் வைத்து இதே இடத்தில் வெங்கடாஜலபதிக்கு கோயிலையும் எழுப்பினார் மன்னர். பெருமாள் தேரின் மீது வந்து காட்சியளித்ததற்கு அடையாளமாக இங்குள்ள மலையின் சில பாறைகளில் குதிரையின் கால் அடையாளங்களும் தேர் சக்கரத்தின் அடையாளங்களும் காணப்படுகின்றன. கோயிலுக்குள் நுழையும் போதே ஆதிமூர்த்தியான ஸ்ரீ வராக பெருமாள் மேற்கு நோக்கி ஸ்ரீ லட்சுமியுடன் தனி சந்நிதியில் கொடிமரத்துடன் காட்சியளிக்கின்றார். இவர் வலது காலை ஆதிசேஷனின் வால் மீதும் இடது காலை தலைமீதும் வைத்து மடியில் லட்சுமியை அணைத்த கோலத்தில் இருக்கிறார். பிரதான மூர்த்தியான இவருக்கே முதல் தீபாராதனை நடக்கிறது. பிரசன்ன வெங்கடேசருக்கு விழா நடக்கும் போதும் கூட இவரது சந்நிதியிலேயே கொடி ஏற்றப்படும். இங்கே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மேற்கு நோக்கி செங்கோலுடன் ராஜ அலங்காரத்தில் காட்சி தருகிறார். இவரது இரு மார்புகளிலும் 2 மகாலட்சுமிகள் அமர்ந்தபடி அருள் புரிகின்றனர். சுற்று பிராகாரங்களில் அலமேலு மங்கை தாயார், வேணுகோபாலர், ராமர், ஆழ்வார்கள், ஆண்டாள், ராமானுஜர், ஸ்ரீசக்கரத்தாழ்வார் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. உள் பிரகாரங்களில் உள்ள தூண்களில் சில நேர்த்தியான வேலைப்பாடுகள் உள்ளன. இங்கு சீனிவாசர், கள்ளர்பிரான் என 2 உற்சவர்கள் இருக்கின்றனர். இங்கு ஸ்தல தீர்த்தமாக வராக தீர்த்தம் இந்த மலையின் அடிவாரத்தில் உள்ளது. இந்த தீர்த்தத்தில் சனிக்கிழமைகளில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோயிலில் உள்ள ஆதிவராகரிடம் வேண்டிக் கொண்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்தியும் திருவோண நாளில் நெய் தீபம் ஏற்றியும் வேண்டிக் கொள்ளலாம். திருமண பாக்கியம், குழந்தை வரம், நல்ல உத்தியோகம், கடன் பிரச்சினைகளில் இருந்து விடுதலை முதலான எல்லா பிரச்சனைகளை தீர பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வதாக வேண்டிக் கொள்கிறார்கள்.
பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்திச் செல்கிறார்கள். துலாபார காணிக்கை செய்தால் அனைத்து வளங்களும் பெறுவர் என்பது ஐதீகம். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.